அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாத்தையும் நம்ம சைடு நம்ம பக்கமாக வச்சுக்கலாம். வேலை செலுத்தணுமா இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், என் கண்ட்ரோலில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது அது நடைபெற முடியாது. ஏன்னு வச்சா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நம்ம கையில் நம்ம வச்சுக்கொள்ளணும், திருப்பி கொள்ள முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம யோசித்திருப்போம். அநேகரிட ஆலோசனை கேட்டிருப்போம். அது நடக்க முடியாதபடிக்கு சோர்ந்து போயிருக்கலாம். இங்கே ஒரு வேத வசனம் சொல்லப்படுகிறது. ஒரு தாவீது என்ற ஒரு மனுஷன் இருந்தாருங்க. அவர் கர்த்தரை நோக்கி, நான் அதை பிடித்து கொள்ள முடியுமா, இந்த தேசத்தை இந்த பட்டணத்தை நான் சுதந்தித்துக் கொள்ள முடியுமா என்று ஆண்டவர் கேட்குறாரு, விண்ணப்பத்தை வைக்கிறார். ஒரு தாவீது என்ற ஒரு மனுஷன். நம்ம வாழ்க்கையில் கொடுங்க ஒரு காரியத்தை நம்ம வெற்றி பெற முடியும்னு சொன்னால் அநேகரிட ஆலோசனை கேட்போம். தாய் தகப்பனோட ஆலோசனை கேட்போம், சகோதரிகளோட ஆலோசனை கேட்போம், ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட நிறைய ஆலோசனை கேட்டு இதெல்லாம் நான் தொடர்ந்து இதை வெற்றி பண்ண முடியுமா, நான் வெற்றி பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். வேலை ஸ்தலத்திலும் சரி, அநேக இடத்துலையும் சரி, வெற்றி பெற முடியாதபடிக்கு சோர்ந்து போகும்போது இங்கே ஆண்டவர் வாழ்க்கையில் தாவீது ஒரு மனுஷன் இருந்தாருங்க. அவர் கூட என்ன பண்ணார்னா, இதை நான் பிடிக்க மாட்டானா, சோர்ந்து போய் ஆண்டவர் கிட்ட போய் விண்ணப்பத்தை வைக்கிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்களேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்றது, தாவீது கர்த்தரை நோக்கி, யாரை நோக்கிறாருன்னா, எல்லா பலனும் போயிடுச்சு, அவர் வெற்றி பெற முடியல. அதனால் என்ன பண்ணுறாருனா, யாரை நோக்கிறாருன்னா, முதலாவது கர்த்தரை நோக்கிறாராம். கர்த்தரை நோக்கி, நான் இந்த தண்டையை பிடித்து தொடர்வேனோ, அதை பிடிப்போனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்றார். ஏன்னா நான் யாரை நோக்கிறேன்னு சொன்னால் கர்த்தரை நோக்கினாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்றீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஜெய வாழ்க்கையாக மாற கர்த்தர் உதவி செய்வாருங்க. நீங்கள் எல்லா காரியத்திலையும் ஜெயம் பண்ணிக்கலாம், பலத்தினாலும் பராக்கிரமத்தாலும் திருப்பி கொள்ளலான்னு பார்க்கலாம், முடியாத தோல்வி நடந்துருக்கலாம். தாவீது வாழ்க்கையில் அதே சூழ்நிலை நடந்ததுங்க. நடக்கும்போது அவன் யாரை முன் வைத்தார்னா, கர்த்தரை நோக்கி. யாரை நோக்கினான்னா, கர்த்தரை நோக்கும்போது அவன் வெற்றியை சகலத்தையும், எது இழந்து போனோன்னு சகலத்தையும் அவன் பக்கம் திருப்பி கொண்டது போல உங்கள் வாழ்க்கையை எல்லாம் திருப்ப வேணும்னு சொன்னால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை நடக்கும். எந்த காரியமும் தோல்வியாக இருந்தாலும் பயப்படாதீங்க. வியாதியோ, வறுமையோ, கஷ்டமோ, படுமோசமோ பயப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பத்தை வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் அடையாளம் நடக்கும். எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுங்க. தாவீது வாழ்க்கையில் திருப்பி கொண்டது போல நீங்களும் திருப்பி சமாதான சந்தோஷத்தோடு வாழ போகிறீங்க. அதுக்கு தான் இந்த நாளிலே உங்களோடு பேசிக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப்